சித்திரை 1 சித்திரா பௌர்ணமி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதே மாதிரி சித்திரா பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சித்திரா பௌர்ணமி எல்லாம் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஒரு நாள் அது. அதே மாதிரி சித்திரையில் இருக்கிற அழகர் ஆற்றுல இறங்குறதோ, மீனாட்சி சுந்தரேஸ்வரோட கல்யாணமோ ஒரு ஒட்டுமொத்தமான இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு செயல். ஒவ்வொரு தாயும் எந்தெந்த பெண்ணெல்லாம் மாங்கல்யம் அணிஞ்சிருக்கிறாளோ அவளுக்கு மாங்கல்ய தினம்னா அது மதுரை மீனாட்சியோட மாங்கல்ய தினம் தான். அந்த தினம் தான் அது. ஏன்னா இல்லறத்திலிருந்து ஞானம் பெறலாம், இல்லறத்திலிருந்து நீயும் வாழலாங்கிறதுக்கு முதல் வழிவகையை அவ தான் ஏற்படுத்தி கொடுத்தா, இந்த செயல் வடிவத்தை. அதனால அது ஞானத்துக்குள்ளிருந்தே இவ்வளவு பெரிய செயலை செய்ய முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு ஞானவானாக இருந்துகிட்டு ஒரு கடவுள் மனிதனுக்கு தேவையான செயல் செய்யறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு மனிதனா இருந்துகிட்டு ஒரு மனிதருக்கு அட்வைஸ் பண்றது, நீ இப்படி போப்பா இப்படி வாப்பான்னு சொல்றது சாதாரணமா செஞ்சிடலாம். ஆனா ஞானத்துக்குள்ள இருந்துட்டு மனிதன் வடிவத்துக்கு மாறி ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப தாலி என்பது எவ்வளவு பெரிய உகந்த செயல் அப்படிங்கிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரோட கல்யாணம் என்பது அவர்களை பெருமைப்படுத்துறது கிடையாது. கணவன் மனைவியாக இருக்கிற உங்க எல்லா பேத்துக்காக தான் அந்த வைபவமே நடக்குது. அந்த வைபவமே என்னன்னா, கணவன் மனைவியாக இருக்கிற உங்க எல்லாருமே நீங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வராக வாழணும், நீங்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரா இருக்கணுங்கிற அந்த நோக்கம்தான் அதை வெளிப்படுத்துறாரு கடவுள். ஏன்னா அவரு ஒரு ஆணால பெண்ணால சேர்ந்து பிறக்கப்படல, அந்த தாயும் ஒரு ஆணால பெண்ணால சேர்ந்து பிறக்கப்படல. அப்ப ஆண் தன்மை பெண் தன்மையே பெறாத ஒருத்தங்க மனித செயலுக்குள்ள ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய உண்மை தத்துவம்னு பார்த்துங்க. அப்ப மனிதர்களுக்கு மேல வைத்திருக்கிற அந்த கருணையும் அந்த படைப்போட தத்துவத்துக்குள்ள இருக்கிற செயலும் அதுதான். எத்தனையோ தாவரங்களை எத்தனையோ விலங்குகளை அவங்க கொண்டாடுறாங்க. பெரிய பெரிய யோகி நீங்க எங்கங்க இருக்கிறீங்க, உங்களை சந்திக்கணும், உங்க விலாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் எதை கொடுக்குறாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு மரத்தடிங்கிறார். ஏன்னா நீங்க சந்திக்கணும்னா இந்த மரத்துல என்னை பாருங்கிற. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விலாசம் தொலைத்தவன் விசாரிக்கப்பட்டால் அவன் மிகப்பெரிய உயர்ந்த மகான்னு சொல்லக்கூடிய புத்தரையே ஒரு மரத்தடியில் ஞானம் பெற்றார். அப்ப ஒரு மரம் அப்படின்னா அப்ப அந்த உயிரை அந்த மரத்தை எவ்வளவு நேசிச்சுக்கிறான் ஒருத்தன், அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்ப அந்த உயிருக்கு எவ்வளவு பெரிய செயல் இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஒரு வீடுகள்ல கூட ஒரு யோகி வர்றதுக்கு யோசிக்கிறான், ஆனால் மரத்தடியை தன்னுடைய வீடா நினைக்கிறான். அப்ப என்ன தன்மை அந்த மரம் பெற்றிருக்கும், அந்த செயல் வடிவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய செயல் வடிவத்தை விரும்புகிறான். ஒரு ஆகாயத்திலிருந்து நான் கண்டதுல ஒரு அதிசயம் என்ன கண்டிருக்கிறேன்னா, எப்படி இந்த நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்கள் எரிந்து கீழே விழுவும், அந்த மாதிரி உயர்ந்த ஆற்றல்கள் ஒரு மலைகள்ல இறங்கும், ஒரு குகையில இறங்கும், கிடக்கும். ஆற்றலே சக்தியே உருவம் இல்லாத ஒரு அணுக்களாக ஒரு மலையில கிடக்கும், மேலேருந்து கீழே விழுந்து கிடக்கும். அப்ப அது நம்ம வீட்டுல உழுவ மாட்டுது, ஒருத்த மேல உழுவுறதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த ட்ரை பண்றதோட விளைவு தான் நீங்க தியானம் பண்றீங்க. பனி மாதிரி உங்க மேல முதல்ல உழுகுது, மலைகள்ல தீவிரமா உளுந்துருது, இடி மாதிரி உழுவுது. அதனாலதான் மலை காடுகள்லாம் தீவிரமாகுது. விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது, பனி மாதிரி ஒருத்தனுக்கு விழுந்தவனுக்கு அடுத்தது என்ன ஆகுது, அடுத்த கட்டத்துக்கு மலை மாதிரி தயாராகுது. அடுத்தது என்ன ஆகுது, மின்னலா தயாராகுது. அடுத்தது என்ன ஆகுது, இடியா தயாராகுது. அடுத்தது என்ன ஆகுது, புயலாகுது. அடுத்தது பூகம்பமா மாறுது. எல்லாமாகவும் ஒருத்தனை உருவாக்குனதுக்கு அப்புறம் அது உள்ள இறங்குது. அப்ப அவன் என்ன ஆகுறான், சிவமாகுறான். ஆனா அந்த மலை தாங்குது, அவ்வளவு பெரிய ஆற்றலை பொத்தனை விழுந்தா தாங்குது. நீங்களோ நானோ தாங்க முடியாது. நம்ம சின்னோண்டு ஆற்றல் வந்தோம்னா உடல் மயக்கமா வருது, கிறக்கமா இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, தலை சுத்துது, பூமி சுத்துறது எனக்கு தெரியுது, நட்சத்திரம் எனக்கு தெரியுது, யோகிகளுடைய காட்சி தெரியுதுங்கிறோம். பெருசா ஒண்ணு உள்ள இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? பாதி பேர் சித்தங்கலங்கி போனதுக்கு காரணமும் இதுதான். சித்தங்கலங்கி போனதுல ரெண்டு விஷயம் இருக்குன்னு நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். சித்தங்கலங்கி போறதுல அவனை தன்வசப்படுத்திக்கிட்டு தனக்கான காரியத்தை ஒரு யோகி செய்து முடிக்கிறார், அந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அந்த உடல் மூலியமாக அவர் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை அந்த உடல் மூலியமாக செய்து முடிக்கிறார். அதனால் அதற்கு இடர்பாடு வரக்கூடாதுன்னு இயற்கையாகவே இவருடைய அலைவரிசை தாங்க முடியாமல் அவனுக்கு சித்தம் கலங்கி போயிடும். நேரடியாக பணி செய்யும் போது என்ன பிரச்சனை இருக்கு? சித்தம் கலங்காம பணி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை தாக்கு பிடிக்க வைக்கணும். கடுமையான தியானம். அப்ப கடுமையான தியானத்தையே பலப்படுத்தணும். உடல் பலப்படலைன்னா யாருக்கா இருந்தாலும் சித்தம் கலங்கி போயிடும். ஏன்னா வர்ற ஆற்றல் டெம்பரேச்சர் ரொம்ப தீவிரமான டெம்பரேச்சர், தீவிரமான அலைவரிசை. தாக்கும் போது நீ 4 நாள் 5 நாள் நீ எங்க இருக்கிறேன்னே தெரியாம கூட போயிருவ. காளியை கண்டதுக்கு அப்புறம் என்னானே தெரியல ராமகிருஷ்ணன். எந்திரிக்கவே 5-6 நாள் ஆச்சு. எங்க இருக்கிறேன்னே தெரியலங்க. புரியுதுங்களா? நீங்களும் சித்தர்களை தேடி அலையிறீங்கல்ல, ஒரு மின்னல் தாக்குனுச்சுன்னா நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாம போயிருவீங்க. அந்த அலைவரிசையிலிருந்து விடுபட்டு வர்றதே ரொம்ப கடினம். அப்புறம் மெல்ல மெல்லமா அப்படி வருவாங்க. புரியுதுங்களா? அவர் எங்க தெரியுங்களா அப்படி சுருண்டு போயிட்டாரு. வாழ்க்கையில மாதாவை கண்டார், இயேசுவை கண்டார், நிறைய பெரிய யோகிகளை ராமகிருஷ்ணர் கண்டார். அவர் ஒரே ஒரு பெரிய இடி தாக்குனதுன்னா காளி தான். முதல் தாக்குதல் இருக்குல்ல, முதல் தாக்குல மனுஷன் அவ்வளவுதான், அன்னைக்கு படுத்தவர் தான். அந்த ஹெவியான தாக்குதல் மலைகள்ல விழுந்துச்சுல்ல, ஒரு இடி மாதிரி ஒரு ஆற்றல் விழுந்துச்சுல்ல. நேற்று ஒரு இடத்துல நம்ம வகுப்பு பண்ணோமே நாகத்தீர்த்தம், அந்த இடத்துல ஒரு உயர்ந்த ஆற்றல் ஆகாயத்திலிருந்து விழுந்துச்சு. அந்த ஆற்றல் எதை அதிகமா யாரு உடல்ல குடியிருக்குன்னா நாகத்தோட உடல்ல குடியிருக்கு. அப்புறம் அடுத்தது எங்கடா குடியிருக்கிறாங்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்க இடம் தான் நதி. இந்த விழுக்கப்பட்ட ஆற்றல்லாம் குடியிருக்கிற வீடு எழுதுறீங்களா, ஒண்ணு பாம்பு எடுத்துக்கிறாங்க, இல்ல மலைகள் குகைகளுக்குள்ள இருக்கிறாங்க, இல்லைன்னா தண்ணி எடுத்துக்கிறாங்க. எல்லா யோகியையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை தண்ணியோடயே இருப்பான். அதனாலதான் குழந்தை கூட வயிற்றுக்குள்ள தண்ணியில தான் வளருதுன்னு ஒரு செயல் இருக்குல்ல. தண்ணி இல்லாம எந்த வேலைகளையும் ஒரு யோகி செய்ய மாட்டான். நீர்நிலை இருக்கிற இடத்துல ஏன் இருக்கிறான்னா அவன் அவனே தண்ணிக்குள்ள உட்காந்துருப்பான். உருவமே இல்லாம தண்ணிக்குள்ள அவனை கண்டே பிடிக்க முடியாது. புரியுதுங்களா? சில மலைகள்ல சில குகைகள்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா ஒரு சித்தரே உள்ள போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வெளியில வருவான். அவங்க அதிகமா இருக்கிறது. அதனாலதான் என்ன சொன்னான், நீர்கள்ல குளிங்க. நீர்கள்ல உங்களை எதுக்கு எல்லா கோவில்களுக்கு பக்கத்துலயே எதுக்கு ஒரு குளத்தை பண்ண சொன்னான்னா, எதுக்கு பண்ண சொன்னான்? கோவில் குளம்னு. இப்ப நான் கருவறையில எல்லா நேரமும் இருக்க முடியாது, அந்த நீர்ல இருந்துக்கிறேன். எனக்கு உகந்த இடம் என்னன்னா நீர். நான் மண்ணுல கூட அதிக நேரம் இருக்க முடியாது. நான் ரொம்ப ஆண்டுகள் இருக்கணும்னா எனக்கோட ஃபேவரட் எதுனா நீர். நீரை தேக்கி வை, நான் அங்க குடியிருக்கிறேன். இறந்தவர்களை நம்ம ஆன்ம விடுதலை கொடுக்கறதோ, இறந்தவர்களை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறதோ அவங்க எதுக்கு கட்டுப்படுவாங்கன்னா தண்ணிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. நீங்க சொல்ற பேயின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மரியாதை கொடுக்கறதும் பயப்படுறதும் ஒரு பொருளுக்கு தான் பயப்படும், தண்ணிக்கு தான் பயப்படும். தண்ணிக்கு அகப்பட்டு போயிருங்க, தண்ணிக்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த செயல் நீர்ல இருக்கு. அதனால அந்த நீர் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை. சில இடங்கள்ல ஊர்த்தா வருகிறது, தண்ணி எப்படி வருதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒரு யோகி. இன்ன வரைக்கும் புரியாத புதிர் என்னன்னா, பாவனாச அருவியும் சரி, காவேரியில ஊத்துல இருக்கிற காவேரி தோன்றி வருதுல்ல, அதுவும் என்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த இடங்கள்லாம் என்னடான்னு பார்த்தா தீவிரமா இவங்க குடியிருக்கிறாங்க. இந்த உயர்ந்த ஆற்றல் ஆகாயத்திலேருந்து கீழே விழுந்து அதிகமா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற இடம் எங்க தெரியுமா? நிறைய டேம்கள் அந்த சுத்தி இருக்கிற காடுகள்ல தாங்க அதிகமா இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக அவங்க பயன்படுத்துற இடங்கள் இது. அதே மாதிரி கடல் பகுதிகள். அதனால அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப ராமகிருஷ்ணர் மோதி ஒரு வாழ்க்கையில நீங்க விவேகானந்தனுடைய தலையெழுத்தையே மாத்திய இடம் எங்க? இந்த முக்கடல்ல போய் தண்ணியில குதிச்சாரு பாருங்க, அந்த இடம் தான். நம்மளுடைய தலையெழுத்தை மாத்தின இடம் எங்க? பாவனாச அருவி.
நம்மளுக்கும் யாரு தலைவன், யாரு கடவுள், யாரு குரு, யாருன்னா தண்ணி தான். ஒரு நீர் தான் எனக்குள்ள இருக்கிற மறைக்கப்பட்டிருந்த விஷயத்த, ரகசியத்தை வெளிப்படுத்துனுச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் எனக்கு சொல்லலை. ஒரு நீர்ல போய் தலையை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கும் போது பல ஆண்டுகள் பண்ண தியானத்துல நம்ம ஏன் தியானம் பண்றோங்கிறதே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இந்த தியானம் எதுக்கு பண்ணணும்? நம்ம இது யோகிகள் சித்தர்கள் தானே பண்ணணும். மனிதனாக பார்த்தவன் நம்ம ஏன் பண்ணணும்? என்ன காரணம் இருக்கு? பக்தியில பண்றோமா, பயத்துல பண்றோமா, இல்ல காசு பணம் கேட்டு பண்றோமா? அதை அறிய முடியல. அப்படிங்கிறதுக்கு ஒரு நீர்ல போய் நிற்கும் போது அந்த வாய்ப்பை உருவாக்கிடும். அப்ப என்னன்னா அந்த நீருக்குள்ள அவங்க குடியிருக்கிறாங்க. அப்ப என் இடத்துக்கு நீ வந்திருக்கிற, இப்ப என்கிட்ட என்னோட இடத்துல நின்றுக்கிட்டு நானே தண்ணியாக இருக்கிறேன், என்கிட்டே கேட்கும்போது நான் யாருன்னு உனக்கு காட்டித்தரேன்னு சொல்றேன். அப்ப இயல்பாக சாதாரண மனிதன், எதையும் தெரிஞ்சுக்காத மனிதனை நான் என்ன சொல்றாங்க, போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நீர் அடிட்டு வாப்பா, ஒரு கோயில் குளத்துல குளிச்சுட்டு வா, ஒரு ஆத்துல குளிச்சுட்டு வா, ஒரு கடல் கரையில குளிச்சுட்டு வா அப்படிங்கிறதுக்கு எது? அந்த காலகட்டத்தில் இதை துல்லியமா சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு போயிட்டு திருச்செந்தூர்ல எல்லாம் யாரும் தெய்வத்துக்காக குளிக்கிறதுலாம் கிடையாது. சுற்றுலாவா திருச்செந்தூர்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல சடங்கு சம்பிரதாயமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கங்கையில ஒரு செட்டர் பயத்தோட குளிக்கிறான், இன்னொரு செட்டர் ஏன் குளிக்கிறேன்னு தெரியாம குளிக்கிறான், இன்னொரு சுற்றுலா தலை மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ 3 வடிவமா பிரிஞ்சு செயல்படுறான். ஆனா அந்த நதி என்னன்னா அதுவே சித்தரா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தண்ணியில காலை வைக்கும் போது இது சித்தர்கிட்ட தான் குளிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு காலை வச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். அவனே சித்தர் தான், தண்ணியே சித்தர் தான், சித்தர்ல தான் குளிக்க போறோம் அப்படிங்கிறது தான் அதோட செயல். அது அந்த உணர்ந்து ஒரு வேலை செஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? ஒரு பாவ விமோசனம், ஒருத்தனுக்கு லைஃப்ல மாற்றம் கிடைக்குது. நீராடிட்டு வா, உனக்கு உபதேசம் பண்றேன்னு ஒரு குரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பாவத்தை அங்க கொண்டு இறக்கி வச்சுட்டு வாங்குறாரு. பாவத்தை இறக்கி வச்சுட்டு வானா அவனுக்கு புரியாது. இப்ப நீங்க வர்றீங்க, பாவத்தை இறக்கி வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? சில கதாபாத்திரங்களை சந்திக்கும் போது தண்ணி தெளிக்கிறோம். ஏன் தெளிக்கிறோம்? ஆசீர்வாதம்லாம் முக்கியம் கிடையாது, விமோசனம் உனக்கு அளிக்கணும். ஒரு வீட்டுல கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்றீங்க, அங்கங்க தண்ணி தொளிங்கிறீங்க. கும்பாபிஷேகத்துல கலசத்துல தண்ணி ஊத்துறீங்க, தலையில எல்லாம் அள்ளி ஊத்திக்கிறீங்களே, ஏன் ஊத்துறீங்க? பாவ விமோசனத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறீங்க. விமோசனம் ஒவ்வொருத்தன் தலையிலையும் கவர்மெண்ட்ல சொல்லுவாங்களே, இத்தனை கோடி உனக்கு கடன் வாங்கியிருக்க உங்க அரசாங்கன்னு, அந்த மாதிரி இத்தனை பாவ மூட்டைகளை சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு மனிதனும் அலையிறான். என்ன பெரிய வேடிக்கைன்னா நாட்டோடைய ராஜாவுக்கே பாவம் இருக்கும், அது தெரியாது. ராஜாவை ஆயிட்டோங்கிறதுக்காக ஓகேங்கிறாரு. ராஜாவாகப்பட்டவன் பல பேர், நம்ம ஊர்ல ராஜாவாகப்பட்டவன் நிறைய பேர் சித்தராயிருக்கான், சித்தராக இருக்கப்பட்டவன் நிறைய பேர் ராஜாவாயிருக்கான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் எவனாவது சித்தர் ஆவானா? இல்ல சித்தராக தான் நம்ம இருந்ததுனால ராஜாவாயிருக்கான்னு அவனுக்கு அது தெரியுமா? இங்க இருந்த பாண்டிய மன்னன், அங்க இருந்த ராஜராஜ சோழன், ராமநாதபுரத்துல இருந்த மன்னன்லாம் சித்தரோட நேரடியாக தொடர்புல உள்ளவன், நேரடியாக சித்தர்லேருந்து வந்தவங்க. அவங்க தான் ராஜாவாக இருந்தாங்க. மனிதனாக ராஜாவாக இருந்த நீங்க நினைக்கிறதெல்லாம் வேற. அப்ப அவன் என்ன, அவன் எதுக்கு கோயில் கட்டினான், எதுக்கு குளம் கட்டினான்னா அவனே சித்தர்ரா, அவனே அந்த நேச்சர்ல உள்ளவன். சும்மா பிடிச்சுக்கிட்டு கோயில்ல அவன் கட்டல. அவன் எதுக்காக மன்னனாக்கப்பட்டான், எதுக்காக ராஜாவாக்கப்பட்டான்? ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் ஏன்னா பாவ விமோசனத்தினால அவனால அது தெரிஞ்சுக்க முடியல. இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற 10 அறிவாளிகளை வச்சுக்கிட்டு திறமையில நம்ம கட்சிக்காரெல்லாம் ஓட்டு போறான், நான் தலைவன் ஆயிட்டேன், நான் பெரிய ராஜாவாயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பல குடும்பம் ஒரு குடும்பம் டெல்லியில போராடிக்கிட்டே இருக்குல்ல, ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? பாவம் என்ன செயல்னே தெரியாது. அந்த விமர்சனம் எவன் அழிப்பான்? யாரால் அழிக்க முடியும்? அதான் ஒரு யோகி சொல்வான், நீ எங்க வேணாலும் சுத்து, நீ எதை வேணாலும் பாரு, ஆனால் உனக்கு சாவ விமோசனம் எவன் கொடுப்பான்? நீ மனிதனா பிறந்துட்ட, கோடீஸ்வரன் ஆயிட்ட, ஒரு நாள் இறந்துட்ட, ஊர்ல உனக்கு உன் பிள்ளையெல்லாம் சேர்ந்து பல குருக்களை வர வச்சு கருமாதி பண்றான், காரியம் பண்றான். ஆனா உனக்கு ஆன்ம விடுதலை என்ன மாதிரி ஒருத்தனாலதான் கொடுக்க முடியும். நீ வேணா சடங்கு சம்பிரதாயத்தை கொடுத்துக்கலாம், பல ஆண்டுகள் உடல் இல்லாம சுத்தி தெரியறவன் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறாங்க.
யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா சாபமா மாறுது. அததான் என்ன சொல்லுவாங்க, பித்திருக்கள் சாபம். திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு உயர்ந்த பதவிக்கு போற நேரத்துல எதிரில் இருக்கிறவன் வீழ்த்திடுறான். இதுதான் விஷயம். கிரகத்தையும் தாண்டி ஒரு சாதாரணவனா, ஒரு தலைவனா, ஒரு மிராக்களை ஏற்படுத்துறான்னா ஒரு யோகி எப்படி ஏற்படுத்துவான்? அந்த சாப விமர்சனத்தை கொடுத்தாதாங்க அவன் மாறுவான், அவன் மாற்றத்தை அடைவான். அதனாலதான் நிறைய யோகிகளுடைய ஜாதகத்தை மறைக்கப்பட்டிருக்கும். பப்ளிக்ல யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பப்ளிக்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜாதகத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. தாய்க்கோ தந்தைக்கோ மறைப்பை போட்டுருவாங்க. எழுத விட மாட்டாங்க. அவனை ஆராய விட மாட்டாங்க. சில முக்கியமான இடங்களுக்கு அங்க உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ரகசியங்கள், நிறைய உண்மை தத்துவங்கள். அப்ப இந்த சாப விமோசனங்கள்ல இருந்தெல்லாம் பெற ஒரு மனிதன் அவனை நல்வழிப்படுத்திக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் மனிதனால பிறக்கப்படல, மனிதனால இல்ல. எந்த காசு பணம் தங்கத்துக்கு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டவனும் இல்லை. அவன் இந்த படைப்போட தத்துவத்தை, இந்த உலகத்துக்கு நல்ல செயலை செய்யறவன், ஒரு வடிவத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கவன், மனிதனாக இருக்கப்பட்டவன், மேலும் மேலும் துன்பத்தில் இருக்கிறவனுக்கு விடுதலை அளிப்பதற்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குறது தான் வேலையா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம சந்தேகப்பட்டா அது நம்மளே நம்ம சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி. அவனை போய் குறை சொன்னா அவன் நம்ம அந்த பாவத்துக்கு எவன் விமோசனம் அளிப்பான்? அதுக்கு எவன் தீர்வு அளிப்பான்? புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லாம் சிவனடியார், வான் கலந்தார் மாணிக்க வாசகர்னா ஓகேன்றீங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனை கூட்டிட்டு வந்து வான் கலந்தார்னா எங்க வான் கலந்தார் கொஞ்சம் காட்டுங்களேம்மா. சட்டியில தண்ணியை வச்சு கலக்கியா காட்ட முடியும்? அப்ப இறைவனாகப்பட்டவனே என்ன சொல்றான், டேய் அவங்கிட்ட ஏன்டா நீ போய் காட்டணும்னு நினைக்கிறான்? அவனுக்கு காட்டி என்ன நடக்க போகுது? அதனால என்ன நடக்க போகுது? புரியுதா? என் தந்தை உயிருக்கு ஆபத்தா இருந்தாரு. அப்ப இறைவன் எனக்கு சொன்னா, உன் தந்தை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவன் போயிட்டு வரட்டும், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுனார். அவனை ஏதாவது காப்பாற்றணும்னு என்ன இருந்தா கைவிட்டுருனார். ஏன் அப்படின்னா, அவனால இந்த பூமிக்கு ஆக வேண்டிய வேலை எதுவும் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. அவனை நீ காப்பாத்தி என்ன பண்ண போற? உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை கைவிட்டுரு. உன் தகப்பன் வேலை ஒண்ணும் இல்லை, அவன் பொழைச்சி ஏதாவது செய்யணும்ல. என்ன செய்வான்? 3 வேளை சோறு தின்னுட்டு படுத்துக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் தேவை கிடையாது. அவன் வேலை முடிஞ்சிருச்சு, அவனை அனுப்பிடு. அவன் வேலை இருக்குன்னா அவனை காப்பாத்து. அவனுக்கு என்ன வேலை இருக்குப்ப? ஒன்றும் வேலை கிடையாது. துன்பப்படாம லோல் படாம அவனை அனுப்பிச்சு விட்டுரு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அது எவ்வளவு நம்மளுடைய தகப்பனா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? தகப்பன்னு பார்க்கல, ரோல் என்ன, உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா போயிருப்பா. வேலை இருக்குன்னா என்னுடைய ஆற்றலை தர்றப்பா, நீ வேலை செய்ப்பா. இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இங்க ராஜாவாக ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவருக்கு கிடைக்காத விஷயத்த மாணிக்கவாசகருக்கு கிடைச்சிச்சு. இப்ப ராஜாவுக்கு தானே கிடைச்சிருக்கணும். ராஜா மந்திரி சபையில் இருந்தவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவனுக்கு அந்த வேலை, உனக்கு இந்த வேலை. அவன் ரோல் அதான், ஓ ரோல் இதான். இதை உணரணும்ல, இதை புரியணும்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவர் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை எழுத்துக்களுக்குள்ளயும் அதை படிக்கிற எந்த ஜீவன் படிக்குதோ அதுக்கு தன்னுடைய உயிர் ஜீவன் விழிப்படையும். தன்னுடைய ஜீவன் பிரகாசமான நிலைக்கு வரும். ஏன்னா அந்த எழுத்துக்கள் எல்லா எழுத்தும் உயிர். நாதவிந்த அறிந்தவன் மட்டுமே உயிரால் எழுத முடியும். நாதவிந்தை அறியாதவன் உயிரால எழுத முடியாது. உயிராலவும் எழுத முடியாது, தாம் உயிரையும் அறிய முடியாது. இங்க எழுதப்பட்டிருக்க எல்லா எழுத்தும் காமத்தால் இருக்கிற நாதவிந்தை அறிந்தவனால் மட்டுமே எழுதப்பட்டது. ஞானத்துக்காக எழுதப்பட்டவன் எல்லா எழுத்தும் அந்த அணுக்கள் என்ன,
அந்த நாதம் என்னன்னு, நாதத்தையே உயிர், நாதமே சிவன் என்று தெரிந்தவனால எழுதப்பட்டது எல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் உயிரா இருக்கு. ஒரே ஒரு கோமாவில் இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு 4 லைன் அருணகிரியோட லைன் போதும். ஏன்னா அவன் உடலை விட்டுருங்க, அவன் உயிரை சமாதானப்படுத்தி அவன் உயிரை பரவசப்படுத்திடலாம். அருணகிரிகிட்டையும் மாணிக்க வாசகன்கிட்ட என்ன விசேஷம்னா, உடலை சந்தோஷப்படுத்தாது, உயிரை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா அருணகிரியும் மாணிக்க வாசகனை எதை கண்டுபிடிச்சான்னா, உயிர் தாண்டா நம்மளுடையது, பாக்கி எது நம்மளுடையது இல்லைன்னு கண்டுபிடிச்சான். அவன் எதுல இருந்து கொடுத்தான்னா உயிர்ல இருந்தே கொடுத்தான், பேனா இங்குல இருந்தே கொடுக்கல. அவனே உயிராக இருந்ததுனால அந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிராக மாறப்பட்டது, ஒரு செயல் வடிவமாக கிடைக்கப்பட்டது. அதனாலதான் ஒரு யோகி அடிக்கடி பயன்படுத்துறது, நான் அதுவாகவே இருக்கிறேன். ரமணர் சொல்றது கூட நான் அகலல. ரமணர்கிட்ட கவனிச்சீங்கன்னா திருவண்ணாமலை தனியா, ரமணர் தனியா பார்க்க முடியாது. உங்களுக்கு ரெண்டையும் தனியா பிரிச்சு பார்க்க தெரியும். ரமணர் எப்படி பார்த்தாருன்னா, அகலாமல் ஆழ்ந்து போய் ரெண்டையுமே ஒன்னா பார்த்தாரு. மலையும் நானும் ஒன்னாவே இருக்கிறோம். ஆசிரமம் தெரியல, வந்த ஃபாரினர் கண்ணுக்கு தெரியல, ட்ரஸ்ட் கண்ணுக்கு தெரியல, பணம் கண்ணுக்கு தெரியல. அவருக்கு கண்ணுக்கு தெரிந்தது எல்லாமே இந்த மலையும் நானும் ஒன்றாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, மலையில ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு ஆற்றல் விழுந்துச்சுன்னு, அந்த ஆற்றல் இவர் மேலேயும் விழுந்துருச்சு. இப்ப அந்த மலை இறைவனாக இருக்கிறான். எப்படி ஒரு கல்மலை எப்படா இறைவனாகும் அப்படின்னா, பல ஆண்டுகள் எப்படா தாக்கு பிடிக்கணும், அதுல விழுந்து இருக்கிறவன் இறைவன். ஒரு மலை துளி விழுகுதில்ல, விழுந்து ஒரு பூமியை ஈரம் பண்ணதில்ல, அந்த மாதிரி ஒரு மலை எப்படா உயிரா இருக்கும். சதுரகிரி எப்படா இவ்வளவு பெரிய பவரா இருக்கு, வெள்ளையங்கிரி எப்படா பவரா இருக்குன்னா, அதுல விழுந்தவன் இறைவன். வெறும் விதையா விழுந்தது யார் விழுந்தானா, ஞானத்துக்கு மட்டும் ஏன் விதைன்னு வச்சானா, அது விதை இல்லை, அது உயிர், அதுதான் இறைவன். ஒரு குரு என்ன கொடுக்குறாரு, அந்த இடியா விழுந்துச்சு இல்ல, அதுல கொஞ்சோண்டு ஒரு கொசு மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு தாக்கப்பட்ட மின்னல்ல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறோம். அப்ப திருவண்ணாமலையில விழுந்த அந்த இடி, அந்த ஆற்றல், அந்த கடவுள் என்ன ஆனாரு, அந்த செயல் வடிவம் என்ன ஆச்சு, அங்க போய் அந்த மலையில உட்கார்ந்தவன் அவன் என்ன சந்திச்சான், என்ன கண்டான்? அவன் யாரையுமே கண்டலங்க. அவன் கண்டது ஒன்னே ஒண்ணுதான். ரமணர் என்ன கண்டான், அந்த மலையாவே போயிட்டாங்க. அவனும் வெளியில பாக்குறவனுக்கு மனிதர், யோகி, ரிஷி, மகான். அவரு என்ன பார்த்தாருன்னா, நானும் இந்த மலை ஒண்ணு. இந்த மலைய தாக்கிட்டாரு ஒருத்தர். யாருங்க தாக்கிட்டாரு, போர் பண்ணிட்டாரு, கடவுள் தாக்கி விட்டாருங்க. அந்த கடவுளை என்னையும் தாக்கி விட்டாருங்க, இந்த மலையே என்ன தாக்கி பிடிச்சுங்க, அதனால நானும் மலையாகி போயிட்டேங்க அப்படின்னா. கோரக்கர் இங்கேருந்து ஓடி வந்தான், ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா கோரக்கர் இப்படி ஆயிட்டேன்னா, போகர் என்ன தாக்கிட்டாரு, அதனால நீ என்னடா ஆன, நானும் போகர் ஆயிட்டேங்கிறான். டே நீ கோரக்கரா, போகர் ஆயிட்டாங்க. ஏன் தாக்குன ஒரு போகர்ல, வெளியில தெரியறவனுக்கு கோரக்கர். அவன் சொல்றது என்னன்னா, நான் போகருங்க. இன்னொருத்தன் இங்க இருந்து ஓடி வந்தான். டேய் நீ யாரா என்னடான்னு கேட்டா, அவன் வேற பேரை சொல்றான். என்னடா நீ அப்படின்னு கேட்டா, பதஞ்சலிங்கிறான். என்னடாங்கிறான், உன்னை யாரு ராதானா, பதஞ்சலி என்ன தாக்கிட்டாருங்க. இப்படித்தான். இப்ப நீங்க சிவனடியார் அப்படின்னா, சிவனால் தாக்கப்பட்டதுனாலதான் சிவனடியார்னு சொல்றோம். பார்வதியால தாக்கப்பட்டா பார்வதின்றீங்க. இப்ப தாயால தாக்கப்பட்டு, தந்தையால தாக்கப்பட்டு என்ன பண்ணீங்க, பைப்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு, பேங்க்ல லோன் வாங்கிட்டு, வண்டியை தள்ளிட்டு, காய்கறி கடையிலயும், மல்லிகை கடையிலயும், மீன் கடையிலயும் நின்றுட்டீங்க. சிவனால் தாக்கப்பட்டவன் எங்க இருக்கிறான்? ரமணர் காய்கறி கடையில போய் நின்னாரா? யோகிராம் சரத்குமார் பருப்பு கடையில போய் நின்னாரா? எங்க போய் நின்னாங்க அவங்க? அதேதான். இப்ப நம்ம யார் தாக்குறான்னு ஒண்ணு இருக்கு. தாக்குறவன் தாக்குனா அவனாகவே மாறி போவான். தாக்குறவன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா தக்காளி கடையில தான் நம்ம போய் நிக்கணும். புரியுதுங்களா? மதுரையில் என்ன ஃபேமஸ், மல்லிகைப்பூ ஃபேமஸ். அப்ப மல்லிகைப்பூ கடைக்காரன் தாக்கிட்டானா நம்ம அங்கதான் நிற்போம். மீனாட்சி தாக்கிட்டானா எங்க நிற்போம்? மீனாட்சிக்குள்ளே கலந்து நிற்போம். கருவறையில லட்சக்கணக்கான பேர் நம்மளையும் சேர்த்துதான் கும்பிடுவான்.
அவ கையில ஒண்ணு வச்சிருக்காள, அவர் யாரு? அருணகிரிநாதன். அப்ப யாரால தாக்கப்பட்ட? மீனாட்சியால தாக்கிட்டா. தாக்கணும்னு என்ன பண்ணுது? நானே மீனாட்சி ஆயிட்டேன்னு அவன் கையில நின்றுட்டு இருக்கான். மீனாட்சி கையில இருந்தா அது பேரும் மீனாட்சி தான். மீனாட்சி கையில வச்சிருக்கிறதுனால அது பேர் கிளி ஆயிராது. மீனாட்சி ஒரு புடவை கட்டியிருக்கான்னா அது புடவை ஆயிராது, அதுவும் மீனாட்சி தான். மீனாட்சி குங்குமம் வச்சிருக்கான்னா அது குங்குமமாவாது, அதுவும் மீனாட்சி தான். அதுவாக மாறுறதுங்கிறது இதுதான். அப்ப யாரால் தாக்கப்படுகிறோமோ அந்த செயல் வடிவமாக மாறி போவோம். இதுதான் அதோடைய உண்மை தத்துவத்துக்குள்ள, உண்மை செயலுக்குள்ள இருக்கிறது. அப்ப எல்லா பேரும் உருவத்தை விட்டுட்டு போதி மரத்தையும் அந்த இலை உழுவுறதையும் தலை உழுவுறதையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் புத்தகையாவில். ஏன்னா அந்த மரமாவே அவர் மாறி போனாரு. இந்த மரமே ஒருத்தர் உருவாகி இருக்குன்னா அப்ப இந்த மரத்துக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும், அந்த மரம் எப்படி தாக்கி இருக்கும் அவரை. ஏன்னா மலையில எப்படி விழுந்துச்சு அந்த மாதிரி அந்த மரத்து மேல கடவுள் விழுந்துட்டாருங்க. அவர் விழுந்தது என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 வருஷம் இவன் உட்காரட்டும், கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு பாஸ் பண்ணுவோம் ஆற்றலை. உடனே தாக்கினா சித்தம் கலங்கி போய் பைத்தியம் ஆயிடுவான். அப்ப என்ன பண்ணுது அந்த மரம்? எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறது. அப்ப மலைகளையும் காடுகளையும் அருவிகளையும் தண்ணிகளையும் கடல்களையும் என்ன பண்ணுது? உயர்ந்த கடவுள் ஆற்றை சேமித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு செயல் வடிவம் செய்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த செயல். ஒரு குரு என்ன பண்றாரு? 2-3 இடியை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை வழங்குற மாதிரி வழங்கிக்கிட்டே போறாரு. ரொம்ப வழங்கிட்டாருன்னா நீங்க தாக்கப்பட்டுருவீங்க. அதுதான் விஷயம். தாக்கப்படணும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கப்படணும்.